ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரீசென்ட் டேஸ்ல நம்ம நெறைய பேரு கோல்ட்ல வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு 2டே ரீசன். ஒண்ணு ஹை லிக்விடிட்டி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வால்யூமும் நல்லா இருக்கும். வென் கம்பேர் டூ அதர் கரன்சி பேர்ஸ். ஸோ, அதனால தான் வந்து யூசுவலா நான் வந்து கோல்ட முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கிற மாரி 1 இல்லன்னா 2 ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடைச்சதுனாலே போதும். ஒரு நாளைக்கு 2லருந்து 3 ட்ரேட் எடுக்கும்போது, உங்களால பெர்ஃபெக்ட்டா உங்களோட அக்கவுண்ட்ட குரோத் பண்ண முடியும் மக்களே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யூசுவலாவே நம்ம நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கும். என்ன அப்டின்னா, கோல்டுலயே நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நான் எந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து காமனா உங்களுக்கு ஒரு பிகினரா இருக்கீங்க அப்டின்னா, அது வரக்கூடிய டவுட் தான். யூசுவலா நீங்க ஒரு பிகினர் அண்ட் கோல்ட்ல வந்து ட்ரேட் பண்ணணும் அப்டின்னு இருக்கீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மைண்ட் செட்ட நீங்க எப்டி வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்டின்னா, மார்க்கெட்ட காமனா அனாலிசிஸ் பண்றது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் இது வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே காமன். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு கிடையாது. நீங்க நார்மலா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் சார்ட் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து ஒரு காமனான திங். எல்லாருமே இத அனலைஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு போணும். ஓகே. இந்த காமன் அனாலிசிஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸ்ட்ராட்டஜிக்கு வரலாம். ஸோ எப்போதுமே வந்து மார்க்கெட்ல எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நம்மளே நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்துருக்கோம். காமனா கோல்டுன்னு இல்ல, காமனாவே நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ட்ரேடிங் ஜர்னில உங்களோட ஸ்ட்ராட்டஜிய ஃபர்ஸ்ட்டு நீங்க டிஃபைன் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 இல்லன்னா 3 ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜிய யாரையுமே பிளைண்டா நம்பி உங்களோட ரியல் சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ட்ராட்டஜிய வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 மந்த்லேருந்து 6 மந்த் சார்ட் வரையும் நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். தென் வந்து அத ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து டெமோ அக்கவுண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி வொர்க் ஆகுதோ, நெக்ஸ்ட் வந்து நீங்க ரியல் டைம் சார்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது, ஒரு 3 நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வென் இட் கம்ஸ் டூ த ரிசல்ட்ஸ் நீங்க வந்து இப்போ பேக் டெஸ்ட் பண்ணியோ, இல்லன்னா டெமோ அக்கவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதோ, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் கரெக்ட்டா? ஒண்ணு டிபி ஹிட் ஆகும், இல்லன்னா எஸ்எல் ஹிட் ஆகும். இது 2 ஆப்ஷன் தான் இருக்க போது. ஸோ அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அட்லீஸ்ட் 70 to 75% இல்ல ரொம்ப வந்து நீங்க ஒரு பிகினர் அப்டின்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 60% அதாவது 10 ட்ரேட்ல 6 ட்ரேட் எனக்கு வின் ஆனா போதும். 4 ட்ரேட் எஸ்எல் அடிச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அப்டி வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது அப்டின்னா, நீங்க தாராளமா இனிஷியலா உங்களோட டெமோ அக்கவுண்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணலாம். அண்ட் வென் வந்து எப்ப வந்து அது 80% வரையும் உங்களுக்கு வொர்க் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை வருதோ, நீங்க தாராளமா அத வந்து ரியல் அக்கவுண்ட்ல வந்து போடலாம் மக்களே. ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜிய டிஃபைன் பண்ணணும். அட் தி சேம் டைம் அத பேக் டெஸ்ட் பண்ணி டெமோ அக்கவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும் மக்களே. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 2 இண்டிகேட்டர். ஆக்சுவலா நமக்கு புடிச்ச ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. நம்மளோட லைவ்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மெக்டி இண்டிகேட்டர். ஸோ அந்த அல்டிமேட் மெக்டி இண்டிகேட்டர் பெர்ஃபெக்ட்டா ஆக்சுவலா வொர்க் ஆகும். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இங்க வந்துருச்சு. இஃப் இன் கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, MACD கஸ்டம் இண்டிகேட்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா வரும். இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர். அட் த சேம் டைம் இது வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கீங்களோ, அங்க வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இத வந்து 73.5K கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல இண்டிகேட்டர். ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இண்டிகேட்டர் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ நீங்க வந்து அத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்டின்னா, இந்த மாரி தான் அந்த செட்டிங் வரும். ஆக்சுவலா இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, சத்தியமா ஒண்ணுமே புரியாது. ஸோ இந்த செட்டிங்ஸ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்புட்ஸ்ல வந்து நம்மளோட சார்ட் ரிசொல்யூஷன், டைம் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் மெக்டி சிக்னல் லைன் இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணிக்காதீங்க. எனக்கு லென்த்துமே வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க லென்த்த வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டைல் வருவோம். இந்த ஸ்டைல் தான் வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் உங்களுக்கு கேண்டில் எப்படி போயிட்டு இருக்குன்றது தெரியலாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரைட். இந்த சிக்னல் லைன் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த சிக்னல் லைன் எல்லோல இருந்து அவன பிளாக்கா மாத்திருங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் திக்னஸ இன்கிரீஸ் பண்ணிருங்க. ஆல்ரைட். ஸோ அவனோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. சூப்பர். இப்போ அந்த லைன் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ன்ற ஆப்ஷன்ல இந்த கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவன இந்த கிரீன்ல போட்டு கொஞ்சம் டிம் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இத வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். அதே மாரி இந்த ரெட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, இந்த ப்ரவுன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா இது வந்து இந்த சர்க்கிள்ஸ்லயே இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இஃப் இன் கேஸ் நீங்க இத சேஞ்ச் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெளிவா புரியாது. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். வேற எந்த செட்டிங்ஸும் மாத்திக்காதீங்க. ஓகே குடுத்துருங்க மக்களே. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு மெக்டி பெர்ஃபெக்ட்டா
நம்மளோட டைம் ஃப்ரேம்க்கு அகைன்ஸ்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆல்ரைட். 2வது இண்டிகேட்டர், முக்கியமான இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் அப்படின்னும்போது நெறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லயே உங்களுக்கு நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் பிளாக்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ஸ் ஃப்ளக்ஸ் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் வந்து இத 15.1K யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இத வந்து ஃபேவரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேவரைட் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப இத கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சார்ட் கிட்ட இத வந்து செட்டிங்ஸ்ல மாத்திக்கலாம். ஸோ இன்புட்ஸ்ல போயிட்டு நமக்கு ஹிஸ்டாரிக் ஜோன்ஸ் வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கலர்ல வந்து கொஞ்சம் இந்த கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து தெளிவா புரியும். அதே மாரி இத வந்து என்ன பண்ணிருங்க அப்டின்னா, உங்களோட கலருக்கு ஏத்த மாரி கிரீன் கலர்ல செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இதுல வேற எந்த சேஞ்சஸுமே தேவை கிடையாது. நம்ம இப்போ இதுல எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத பாத்தரலாம். ஆக்சுவலா இந்த ஆர்டர் பிளாக் வச்சு அட் த சேம் டைம் இந்த மெக்டி வச்சு உங்களால 5 மினிட் டைம் ஃப்ரேம்லயே பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து எடுக்க முடியும். கூல். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு தடவ ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்டின்னா, நெக்ஸ்ட் தடவ மறுபடியும் அதே ஆர்டர் பிளாக் கிட்ட மார்க்கெட் வரும்போது எப்போதுமே ரிவர்ஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரைட்டா? ஸோ நீங்க வந்து எப்போதுமே இத எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்டின்னா, வென் இட் கம்ஸ் டூ ஆர்டர் பிளாக், மார்க்கெட் மறுபடியும் ஆர்டர் பிளாக் கிட்ட வரும்போது, ரிவர்ஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. வென் கம்பேர் டூ அதர் இண்டிகேட்டர்ஸ், இந்த இண்டிகேட்டர்ல உங்களுக்கு 80 to 90% ஆஃப் பெர்ஃபெக்ட்டான ரிவர்சல்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். கூல். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்டர் பிளாக்கும் எடுத்தாச்சு. நம்மளோட மெக்டியும் எடுத்தாச்சு. கூலா? இப்ப இங்க பாருங்க நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லயே நான் உங்களுக்கு காமிச்சர்றேன். இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வரம்போது உங்களுக்கு ஒரு ரிவர்சல். இப்ப இந்த ரிவர்சல நீங்க எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? இது கரெக்ட்டான ரிவர்சல் தானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்பளோட மெக்டி இண்டிகேட்டர் வரும். ஸோ இது வந்து கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ பொறுத்து உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல ஒரு ப்ரொஃபஷனல் இண்டிகேட்டர். ஸோ இப்ப இங்க வந்து நீங்க உடனே வந்து இங்க மார்க்கெட் இங்க வந்தோனே நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா வந்து சிக்னல்க்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல சிக்னல் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல நமக்கு சிக்னல் வந்திருக்கு. ஸோ அதாவது இந்த இந்த இதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ஷார்ட் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ நமக்கு சிக்னல் வந்து கரெக்ட்டா எத்தன மணிக்கு வந்திருக்கு அப்படின்னா 7:10. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஷார்ட் போற மாரி இருக்கும். அண்ட் உங்களோட எஸ்எல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஆர்டர் பிளாக் எங்க இருந்துச்சோ நீங்க அங்க வச்சுக்கலாம். இல்லன்னா மிட் ஆஃப் தி ஆர்டர் பிளாக்லயே வச்சுக்கோங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து 1:2 வந்து நீங்க செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே இந்த ஆர்டர் பிளாக் வச்சு, மெக்டி வச்சு நீங்க சூப்பரான என்ட்ரீஸ் வந்து எடுக்க முடியும். மறுபடியும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க. எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மறுபடியும் ஆர்டர் பிளாக் கிட்ட வரும்போது உங்களுக்கு ரிவர்சல் வந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட் இங்க வந்து அப் சைடா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்ப மார்க்கெட் வந்து டவுன் சைட் சிக்னல் வருதோ, அப்பதான் வந்து நீங்க என்ன பண்ணணும், தாராளமான என்ட்ரி வந்து போடணும். ஸோ நமக்கு எத்தன மணிக்கு என்ட்ரி சிக்னல் வந்திருக்கு அப்படின்னா, ஆ 18:55 அதாவது 6:55க்கு இந்த சிக்னல் வந்து கிடைச்சிருக்கா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து போடலாம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, அது பாட்டுல போயிட்டுருக்கு. பட் ஆனா நீங்க அவ்வளோலாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க 1:2 வந்து தாராளமா வச்சுக்கலாம் மக்களே. அண்ட் உங்களோட எஸ்எல்ல வந்து யூ குட் ஹேவ் இட் அஸ் நம்மளோட ஆர்டர் பிளாக் மிட் வச்சுக்கோங்க. இல்லன்னா ஃபுல் ஆர்டர் பிளாக் கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1:2ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி. இது 1:2 இல்ல. ஆக்சுவலா இது வந்து 1:5 கிட்ட வரையும் கூட போகும் போல. ஓகே. 1:4.2 வரையும் போது. நீங்க அவ்ளோ தூரம்லாம் வெயிட் பண்ண தேவை கிடையாது. 1:2வே நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இப்படிதான் மக்களே ஆக்சுவலா வந்து இந்த மெக்டி அல்டிமேட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டரும் அட் த சேம் டைம் ஆர்டர் பிளாக்கும் வச்சு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து எடுக்க முடியும் மக்களே. இது ரொம்பவே ஈஸி. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் சார்ட்ல இப்போ கரண்ட் சார்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போ அப்படின்னா, கரெக்ட்டா எப்ப மார்க்கெட் வந்து வென் இட் கோஸ் டூ இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட போகும்போது கரெக்ட்டா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட இப்ப மார்க்கெட் இங்க போகுது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ரிவர்சல் வந்து எப்ப நீங்க உடனே வந்து ஆர்டர் பிளாக் வச்சு நீங்க என்ட்ரி போட்டுறக்கூடாது. நம்மளோட மெக்டில உங்களுக்கு அதுக்கேத்த மாரி சிக்னல் வரும்போது மட்டும் தான் தாராளமா நீங்க வந்து என்ட்ரி வந்து போடணும் மக்களே. ஸோ உங்களுக்கு தெளிவா இப்ப வந்து புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இந்த ஆர்டர் பிளாக் அண்ட் மெக்டி இண்டிகேட்டர் வச்சு பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து எடுக்கிறது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க டெய்லியுமே ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். தயவு செய்து டெய்லியுமே ஒரு 5, 6 ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த மாரி ஸ்னைப்பர் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி 2 இல்லன்னா 3 என்ட்ரி மட்டும் போடுங்க. ஸோ பெர்ஃபெக்ட்டா 1:2, 1:3ல உங்களுக்கு என்ட்ரீஸ் கிடைக்கும் மக்களே.
இத நீங்களும் தாராளமா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே.